அன்பே சிவம் அறிவே தெய்வம் மனமே குரு குருவே சரணம் தன்னை அறியும் அறிவே பூரணம். ஆத்ம நமஸ்காரம். சொல்லுங்கய்யா, என்ன விஷயமா வந்துருக்கீங்க? ஐயா, நான் ரொம்ப நாளாக சன்மார்க்க சங்கத்தில் உறுப்பினராக இருக்கேன். சந்தோஷம். தியானம் பண்ணுறது, தவம் பண்ணுறதுன்னா புரிய முடியல. சரி. நான் வந்து சதாசிவாயம் கேட்டேன். சரிங்கய்யா. அதை சொன்னாங்க. சரி. இதில் தான் வந்து இந்த பயிற்சி எப்படி செய்யறது, முறையாக எப்படி கற்றுக்கிறது, தொடர்ந்து அந்த மனம் வந்து ஒன்றுறதுக்கு என்ன பண்ணலாம், அதுக்காக தான் ஐயா வந்தேன். சரி, சந்தோஷம். நல்ல தேடுதலில் தான் இருந்துருக்கிறீங்க. ஏன்னா தேடுதல் இருக்கிறதுனால அந்த நாடுதல் உங்களுக்கு இன்னைக்கு கிடைச்சிருச்சு. சன்மார்க்கமே உலகத்துல சிறந்த மார்க்கம். சன்மார்க்கங்கிறது சன்னுனா பிரகாசம், வெளிச்சத்தை கொடுக்கிறது. அப்ப இருநிலைக்கு ஒளி காட்டுறது சன். சன் வந்தா தான் பிரகாசமா இருக்கும். அப்ப சன்மார்க்கமே சிறந்த மார்க்கம். அது ஒண்ணுமே சிறந்த மார்க்கம். வள்ளல் பெருமானுடைய மார்க்கம் அருமையான மார்க்கம். இப்ப நம்ம தியான முறையா கத்து அது என்னென்ன அந்த லைனுக்கு போகணும்னு நினைச்சு நீங்க வந்திருக்கிறீங்க. ஏற்கனவே இங்க தியானம் கத்துக்கிட்டு போனவங்களை விசாரிச்சு இந்த சித்தர் ஞான மார்க்கத்துல ஏற்கனவே பல பேர் தியானம் எடுத்துட்டு இருக்காங்க. அதுல நீங்க உங்களுடைய நண்பர்கள் சில பேர் சொன்னாருன்னு இப்ப இங்க வந்திருக்கிறீங்க கத்துக்கிறதுக்கு. ரொம்ப நல்லதுதான். இங்க வந்து இந்த சித்தர் ஞான மார்க்கத்துல என்னன்னு கேட்டீங்கன்னா, சித்தர்கள் என்ன தவம் செய்ய சொன்னாங்களோ அதைத்தான் நாங்க கத்துக் கொடுக்குறோம். அது காகபுஜண்டர் பெருமான் வந்து இந்த வாசி யோகத்தை பத்தி சொல்லியிருக்காரு. காகபுஜண்டர் பெருமான் சொன்ன வாசி யோகம் தான் கத்துக் கொடுக்குறோம். இந்த தியானம் கத்துக் கொடுக்கறதுக்கு இங்க வந்து உபதேசத்துக்கு பணம் வாங்குறது இல்லை, உணவு போடுறதுக்கு பணம் வாங்குறது இல்லை. இங்க வந்து உணவு உபதேசமும் இலவசம். உடம்பு மட்டும் வெள்ளை உடையை வாங்கி வெள்ளை உடையில தான் தியானம் பண்ணணும். அந்த வெள்ளை உடையை கட்டிக்கிட்டு தான் உட்காந்து தியானம் பண்ணணும். அதுதான் இந்த சித்தர் ஞான மார்க்கத்தினுடைய ரூல்ஸ். தவத்துக்கு வந்து வெள்ளை உடை வாங்கிக்கிறீங்க, அது உங்க செலவுல வாங்கிக்கிறீங்க. நாங்க உபதேசம் கொடுத்து உணவு போட்டு அனுப்புறோம். அந்த உணவும் உபதேசமும் இலவசம், அது பணம் வாங்குறது. மற்றபடிக்கு நீங்க உங்கள் அறியத்துக்கு வந்து தியானம் கத்துக்கணும். தியானம் கத்துக்கிறது வந்து அலைவாஞ்சிக்கிட்டு இருக்கிற மனசு ஒரு இடம் இருக்குது. அது நீங்க உபதேசம் வாங்கி தியானம் பண்ணும் போது உங்களுக்கு அது கிடைக்கும். இப்ப உடல் முழுவதும் ரத்த ஓட்டம் ஓடுனாலும் ரத்த டேங்குன்னு ஒண்ணு இருக்கு. உடல் முழுவதும் காத்து ஓடுனாலும் காத்துக்கு ஒரு டேங்க் இருக்கும், அந்த லங்ஸுங்கிறோம், ஹார்ட். அப்புறம் உடல் முழுவதும் நீர் ஓடுனாலும் நீருக்கு ஒரு டேங்க் இருக்கு, அது யூரின் டேங்க், கிட்னி இருக்குதுன்னு சொல்ற டயலிசிஸ் பண்றது. இப்படி எல்லா உடல் முழுவதும் ஓடுனாலும் இந்த உயிர் உடல் முழுவதும் ஓடிக்கிட்டு இருந்தாலும் அந்த உயிர் உடம்புல புறப்படுற இடம் முடிகிற இடம் இருக்கணும்ல, அது ஞானத்துல தெரிஞ்சுக்கலாம். இந்த மனசு எல்லா பக்கம் தோன்றினாலும் தோன்றி மறைகிற மனசு, அந்த மனசு எங்க தோன்றுது, அது எங்க சுருங்குது அப்படிங்கிற இடத்த தியானத்துல தெரிஞ்சுக்கலாம். அது அந்த உபதேசத்துல தான் அந்த இடத்த காட்டி கொடுக்க முடியும். அது இப்ப நீங்க வந்து அந்த உபதேசம் செஞ்சு தியானம் வாங்கி இந்த உபதேசம் வாங்கி இங்க தியானம் பண்ணும்போது உங்களுக்கு அந்த தெரிய கிடைக்கும். ஏன்னா உங்களுடைய உசுறு வேற மனசு வேற கிடையாது. இப்ப கடல்ல போய் நிக்கிறீங்க, அந்த கடல்ல இருந்து ஒரு அலை வருது. இப்ப அந்த கடல்ல இருந்து அலை வருதுனால அந்த அலை வேற நீர் வேறையா? நீரினுடைய அசைவு தான் அலை. நீரினுடைய அசைவு கடல்ல அலையா வருது. அப்ப நீர் அசைவு இல்லாத இருக்கும்போது, நிலையா இருக்கும்போது அது நீரா இருக்கு. அப்ப இந்த மனசு அறிவறிப்பு இல்லாத இருக்கும்போது உடம்புல உயிரா இருக்குது. அந்த அறிவறிப்பு வரும்போது, அது இயக்கத்துக்கு வரும்போது உங்களுடைய உடம்புல வந்து அது வந்து மனமா வெளிப்படும். அப்ப இந்த உடம்பு உசுறு அசைஞ்சா மனம், உசுறு அசையலினா நிலை. அப்ப அசைஞ்சா அலை, அலை நின்னா அது நிலை. நிலையில வந்து அது இறைவனே இருக்கிறான், இருப்பா இருக்கிறான், அது நீரா இருக்குது. அதனால நீங்க தியானம் கத்துக்குங்க, இந்த உபதேசம் வாங்கி தியானம் செய்யுங்க. நீங்க எவ்வளவோ நூல் படிச்சிருக்கலாம், எல்லாம் நல்லதுதான். அதெல்லாம் படிச்சிருக்கிறதுனால, நிறைய மார்க்கத்துக்கு போயிருக்கிறதுனாலதான் அந்த முக்திக்கு வந்து தொட்டு காட்டாத வித்தை சுட்டு போட்டாலும் வராதுன்னு சொல்லுவாங்க. யாராவது ஒரு குருமார்கிட்ட போய் ஏற்கனவே எடுத்து வைக்கிட்ட குரு வாழையடி வேலையை தொடர்ந்து வர்றாங்க பாருங்க மகான்கள். அந்த மகான்களை நினைச்சு யாராவது ஒரு சீடர்கிட்ட இந்த மாதிரி உபதேசம் வாங்கி செய்யற போது உங்க மனசு உங்களுக்கு கட்டுப்பட்டு வரும். அதனால உபதேசம் கொடுக்குற முறை இதுதானுங்க. இங்க வந்து ஒரே உபதேசம் தான், இதுதான் முறை. ஐயா, நம்ம தியானம் யோகா இதெல்லாம் பண்றோம், நீங்க சொல்லி தரீங்க.
அது கூட சேர்ந்து இந்த சரியை கிரியை இதெல்லாம் செய்யலாமா இல்ல அது தேவையில்லை? இது சரியை கிரியை யோகங்கிறது பள்ளிக்கூடத்துல படிப்பு வச்சிருக்கிற மாதிரி ஒரு பிரிவு. சரிங்க. இந்த உபதேசம் வாங்கி தியானம் பத்தி தொடர்ந்து தியானம் பண்ணிட்டு இருக்கும்போது சரியை கிரியை யோக ஞானங்கிறது நீங்க நினைக்க வேண்டியதே இல்ல. எல்லாம் அதுல அடங்கி தொடக்கப்பள்ளி, உயர்நிலைப்பள்ளி, மேல்நிலைப்பள்ளி, காலேஜ் 4 இருக்குது. இங்க அறிவியல்ல ஆன்மீகத்துல சரிகை கிரிகை யோகம் ஞானம் இங்க 4 இருக்குது. அறிவியல்ல 4 இருக்குது, ஆன்மீகத்துல 4 இருக்குது. இந்த சரிகை கிரிங்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா புரியுற மாதிரி சொல்லணும்னா அதுல நிறைய வழிமுறை வச்சிருக்காங்க. நம்மளை தூய்மைப்படுத்தி பக்குவப்படுத்தி வர்றதுக்காக அந்த படிநிலை. அப்ப அந்த சரிகைங்கிறது என்னன்னா, உதாரணத்துக்கு நீங்க குழந்தையா இருக்கும்போது உங்க அப்பா வந்து உங்களை கோயிலுக்கு கூட்டி போயிருப்பாரு. அப்ப கூட்டி போய் கண்ணு இதுக்கு தண்ணி ஊத்தப்போ ஒரு சொந்த தண்ணி ஊத்தப்பான 2 பூ பறிச்சு கொடுத்துருப்பாரு, போடப்பான்னு பழகி இருப்பாரு. நீங்க தண்ணி ஊத்துறீங்க போடுறீங்க, இது சரி. நீங்க புரிஞ்சுக்கிறதுக்காக தண்ணி ஊத்தி பூ போட்டீங்க சரி. அதுல உங்க அப்பா மாமன் சித்தப்ப பெரியப்பெல்லாம் வந்து ஏடா அப்பனோட வந்து இப்படி தண்ணி ஊத்திட்டு இருந்துட்டு இதுக்கு ஒரு பாட்டு இருக்குது, அந்த பாட்டை படிடா, இப்படியே தண்ணி ஊத்திட்டு பூ போட்டுக்கிட்டே போனா எத்தனை நாளைக்கு போட்டு அதுக்குன்னு ஒரு பாட்டு இருக்குது, இந்த முருகருக்கு அந்த விநாயகருக்குன்னு ஒரு பாட்டு இருக்குது படின்னு சொல்லுவாங்க. அப்ப அது ஒரு பாட்டை படிக்கிறீங்க. சரிகையில இருந்து கிரியை. அப்புறம் உங்களுக்கு மேரேஜ் ஆயிடுது, 4 நூற்றாண்டு ஆயிடுது. அப்ப நீங்க அப்பா கிட்ட கேக்குறீங்க, இந்த 2 அடி சிலை நம்ம எனக்கு 5 வயசுல 3 வயசுல கூட்டிட்டு வந்தீங்க, அப்படியே இருந்து 2 அடி சிலை மறுபடியும் பாட்டு பண்ணேன், அப்போ 2 அடி தான் இருந்தது. இப்ப எனக்கு 23 வயசு ஆயிடுச்சு, 3 வயசுல ஊத்துறது என்ன செஞ்சுட்டு இருக்கிறேன், நான் 5 அடி வளர்ந்துட்டேன், இது 2 அடி உயரமே இருக்குது, என்னன்னு கொப்பங்கிட்ட விவரம் கேட்குறீங்க. நான் வளர்ந்துட்டேன் சில அப்படியே இருக்குது. நான் இது வரைக்கும் நீ என்னை கேள்வி கேட்க வந்துட்டியப்பா, அப்ப அப்பனுக்கு பாடம் சொன்ன சுப்பையாங்கிற மாதிரி நீ தான் தெரிஞ்சுக்கிட்டு வந்து எனக்கு உபதேசம் கொடுக்கணும். இந்த சமாச்சாரத்துல இது வரைக்கும் தெரிஞ்சுக்கவே இல்லை, நீ கேள்வி கேட்கற உங்க கேள்வி என்னால பதில் சொல்ல முடியலையே அப்படின்னு சொல்லி அப்பா உங்களுக்கு சொல்லிட்டாரு. அப்ப நீங்க தேட ஆரம்பிச்சிட்டீங்க, யோக நிலைக்கு வந்துட்டீங்க. சரியை கிரியை விட்டுட்டு எனக்கு அப்பா நீங்க பழகிட்டு போய் தான் அப்பனுக்கு உபதேசம் கொடுக்குறீங்க. அப்பனுக்கு பாடம் சொன்ன சுப்பையா, அப்ப நீங்க வந்து தெரிஞ்சுக்கிட்டு அப்புறம் நீங்க நாம தாப்பா வந்த வழியில நீங்க போய் ஒப்பனுக்கு உபதேசம் கொடுக்குற அளவு நீங்க வந்துட்டீங்க. அப்ப 2 அடி சில அப்படியே இருக்குது, நான் 5 அடி ஆயிட்டேன்னு நீங்க தேட வர்றீங்க பாரு, இது யோகம். அந்த அவள்கிட்ட அடிச்சதுதான் யோகங்கிறாங்கல்ல, உபதேசம் வாங்கிட்டீங்கல்ல யோகம். இந்த உபதேசம் வாங்கிட்டு பிரயாணம் பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க, அந்த இடத்த தொட்டுட்டீங்க, பிரம்ம பிரகாச பெருவழி பார்த்துட்டீங்க, இது வந்து ஞானம், முக்தி அடைஞ்சிருக்கு. இங்க இருந்து உங்களுக்கு மெட்ராஸ் போறது பயணம் பண்றது யோகம். முதலமைச்சர் பார்த்து உங்களுடைய அப்ளிகேஷன் கொடுத்துட்டா அது ஞானம், இடம் முக்தி. பிரயாணம் பண்றது ஆன்மீக பிரயாணம் பண்றதுக்கு பேரு யோகம். பரமாத்மா போய் இணையிறது வந்து யோகம். அவரை இணைஞ்சு கட்டி பிடிச்சிட்டீங்களா அது ஞானம் ஆயிடுது. அது ஞானம்னா அதுக்கு மேல முக்தி மோட்சம், அதுக்கு மேல இதுதான் சரிகை கிரிகை யோகம். சரிகைங்கிறது ஒரு செயலை செய்ய தொடங்க வைக்கிறது, கிரிகைங்கிறது இந்த செயலை முறையா செய்ய வைக்கிறது, யோகங்கிறது இந்த செயலுக்கெல்லாம் காரணம் யாருன்னு கண்டுபிடிக்கிறது, கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் அதோட ஐக்கியமாகிறது முக்தி மோட்சம். இதுதான் சரிகை கிரிகை யோகங்கிறது சிம்பிளான விளக்குங்க. அப்புறம் ஐயா ஒரு சிலர் வந்து என்ன பண்றாங்க, நீங்க என்னதான் கோயிலுக்கு போனாலும் என்னதான் தியானமோ யோகமோ பண்ணினாலும் உனக்கு வினை இருந்தாதான் அது சேரும், இல்லைன்னா அந்த வினை உன்னை தடுத்துக்கிட்டே இருக்கும் அப்படின்னு ஒரு சிலர் முட்டுக்கட்டை போடுறாங்க. நீ என்னதான் கோயிலுக்கு போ, என்னதான் யோகம் செய்ய தியானம் பண்ணினாலும் உனக்கு அந்த வினையை கூட்டி வச்சாதான் கூட்ட முடியும், இல்லைன்னா கூடாது அப்படின்னு ஒரு முட்டுக்கட்ட மாதிரி ஒரு சொல்ல போட்டுறாங்க. அதுக்கு என்னங்க காரணம்? அது சமுதாயத்துல வந்துங்க அது சொல்றது இயல்புதான். என்ன இயல்புன்னு கேக்குறீங்கன்னா, உங்களுக்கு வந்து இப்ப நீங்க எப்படி இங்க வர்றதுக்கு நீங்க துடிச்சது வந்தது. அப்போ நீங்க இங்க இருந்து ஒரு பெரிய உயர்ந்த நதிக்க பெரிய புண்ணிய நதிங்கிறாங்க. அப்போ புண்ணிய நதின்னு சொல்லி நான் ஏற்கனவே என்னுடைய வீடியோ எல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய வந்துடும், நீங்க கேட்கறதுனால சொல்றேன். அந்த புண்ணிய நதியில நீங்க குளிச்சுட்டு வரலாம், பாவம் போயிருன்னு சொல்றாங்கன்னு போறீங்க. உங்களுடைய போன்ல இருக்கிற சிப்பை கழட்டி அதுல போட்டு நல்லா குளிக்கிறீங்க. மேட்டு மேலேயே உட்காந்து யாரோ ஒரு பூசை பண்ற பூசை எடுத்து கொடுத்து ஒரு 1008 அர்ச்சனை பண்றீங்க. பண்ணிட்டு வந்து அந்த சிப்பில் பேர்ல போட்டா ஏற்கனவே இருக்கிற பதிவு பாடுங்களா புதுசா இருக்கிறது இதெல்லாம் தெரியும். அதுக்கு மேல கட்ட நீங்களே வருத்தப்படுவீங்க, என்னங்க எப்படி கேக்குறீங்களே. ஆனா நான் சொல்றேன், அங்க போனா தான் பாவம் போயிருன்னு சொன்னீங்கல்ல, அப்ப குளிச்சதுக்கு அப்புறம் போயிருக்கணும்ல, அதை குளிக்க வச்சுட்டீங்கல்ல, பாவம் போயிருக்கணும்ல, போகலையே பாவம். அப்ப எப்படின்னா இந்த உடம்புல எதை பதிவு பண்ணீங்களோ பதிவு பண்ணதான் உங்களுக்கு தமிழ் தெரியும்.
நான் வந்து உருது பேசுனா எப்படி பேசுவீங்க? உங்களுக்கு அந்த பழக்கமே இல்லையே. அப்ப எதை உங்க அப்பா அம்மா சொல்லி கொடுத்தாங்களோ, சித்தப்பெரியக்கு சொல்லி கொடுத்தாங்களோ, உறவு முறை பூரா உங்க சொந்தத்துக்கிட்ட கத்துக்கிட்டீங்க. படிப்பறிவு பூரா வாத்தியார் கிட்ட கத்துக்கிட்டீங்க. வேலறிவு பூரா உங்க வந்து உங்களுடைய முதலாளி கிட்ட கத்துக்கிட்டீங்க. இப்ப நீங்க எது கத்துக்கிறீங்க? எதுவுமே கத்துக்கலையே. புரியுதுங்களா? உங்களுக்கு மொழி வழக்கம் சொந்தமா சொல்லி கொடுத்துருச்சு. படிப்பறிவு வாத்தியார் கத்து கொடுத்துட்டாரு. தொழில் வந்து உங்க முதலாளி கொடுத்துட்டாரு. செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க, காலம் ஓடிக்கிட்டு இருக்குது. கல்யாணம் பண்ணி வச்சா குழந்தை பல பத்துக்கிட்டீங்க. அதுக்கு யாரும் சொல்லி தர வேண்டியது அது வாழையா நடக்குது. இதுல நீங்க உங்க அறிவை எங்க உபயோகப்படுத்தி இருக்கிறீங்க? இப்பதான் அறிவை தேடி வந்திருக்கிறீங்க. புரியுதுங்களா? அப்ப இப்பதான் மாற்றம் வரும். அப்ப மாத்த முடியாதுன்னா எல்லாமே மாத்தலாம். பதிவு தானே. அதனால இந்த பதிவு நாம மாத்தலாம். அப்ப இந்த செல்போன்ல போட்டது போகல, கடலை பிடிச்சி வேலையால இப்ப என்ன பண்றது? எந்த மிஷின்ல போட்டு பதிவு பண்ணமோ இது நமக்கு வேண்டாம். இதுல தேவையப்பா இருக்கிற ஒரு 4 ஜிபி இருக்குதப்பா, இந்த 4 ஜிபி டெலிட் பண்ணிருப்பா. தேவாரம், திருவாசகம், திருவருப்பா, அகவல், வள்ளல் அகவல் எல்லாம் போட்டு பதிவு பண்ணி கொடுப்பான்னு வாங்கிக்கிறேன். இப்ப நல்ல பதிவு தானே வரும். பழசு போயிடுச்சுல்ல. அப்ப நம்மளால அழிக்க முடியுமில்ல, புதிய பதிவு போட முடியுமில்ல. அப்படி நல்லது நாடி வர்றீங்க. டெய்லி தவம் பண்ண உங்களுக்கு பழைய எண்ணங்கள் பூரா கொடுக்க வரும். நீங்க இது வேண்டாம், இது வேண்டாம், நான் இனிமேல் அதுக்கு நான் அனுமதி கொடுக்க போறதில்ல. என் மனசுல என்னதான் தூண்டினாலும் நான் செய்ய போறதில்ல. நான் சாப்பிட போற இடத்துல என்னதான் விருந்து இருந்தாலும் இந்த கை கொண்டு எடுத்து வச்சா தான் வாய்க்கு போகும். நீ என்னை நாக்கில் எச்ச வந்தாலும் நான் கை கொண்டு எடுக்க போறதில்ல. நீ உள்ளுக்குள்ள மனசு தூண்டுற, நான் கை கொண்டு எடுக்க போறதில்ல. இப்படின்னு கட்டுமானம் பண்ணீங்களா நீங்க மாறிடுவீங்கல்ல. அதுதான் இதுதான் பதிவு. புதிய பதிவு போடுறோம், மேல் பதிவு போடுறீங்க. அப்ப பழசுலாம் டெலீட் ஆயிடும். அதனால நம்மளால மாற்ற முடியும். மாற்றம் ஒன்னே நிலையாது. விதிய மதியால வெல்ல முடியும். முடியும். மதிதான விதியா இருக்குது. எப்படி முடியும்னா விதியை வெல்ல முடியாதுங்கிறது 100% கரெக்ட். ஆனா 200% மதி கொண்டு தான் போட்டுருவீங்க. அப்ப எப்படி வெல்ல முடியும்? அப்ப மதி நல்லதா போடு. நான் நல்லா ஏற்கனவே மதி விதின்னு ஒரு கஷ்டத்துல பேசியிருக்கிறேன். முதல் என்ட்ரிக்கு பேரு மதி. மதி கொண்டு தான் வந்திருக்கிறீங்க. அது ரிட்டர்ன் ஆனா அதுக்கு பேரு விதி. இப்ப கலெக்டருக்கு போய் எனக்கு ஒரு மேப் போட்டு கொடுங்கன்னா ஒரு பங்களா கட்டு வந்து போட்டு தருவாங்க. மாவட்டத்துக்கே கலெக்டரா இருந்தாரு, ஏன் ஒரு நாள் மேப் போட முடியல? மதி இல்ல. அவருடைய விதி என்ன? அட்மினிஸ்ட்ரேட்டிவ். அது மதி கொண்டுதான் படிச்சாரு. இப்ப வந்து அவர் ஜவுளி செய்யறாரு. ஜவுளியினுடைய தகம் உங்களுக்கு தெரியல. அந்த மதி கொண்டு போட்டிருக்காரு. நீங்க லேத்து செய்யறீங்க, லேத்து அவருக்கு தெரியல. மதி கொண்டு போட்டிருக்கீங்க, லேத்து தானே வெளிப்படும். அதை பத்தி தான் உங்கள்கிட்ட கேட்க முடியும். ஜவுளி பத்தி கேட்டு என்ன பண்ண முடியும்? அப்புறம் விதி ஏன் வெல்ல முடியாதுன்னா மதி கொண்டு போட்டதுனால விதியை வெல்ல முடியாது. நான் சொல்றது தொடங்குதுங்களா? முதல் என்ட்ரிக்கு பேரு நீங்க எதை பழகினாலும் அதுக்கு பேரு மதி. மதி கொண்டு தானே போடுறீங்க. மதி கொண்டு தானே இந்த பாட்டு வேணும்னு சொல்றீங்க. மதி கொண்டு தானே போறீங்க. போகக்கூடாத இடத்துக்கு போயிட்டீங்க. மதி கொண்டு அங்க போய் சண்டை வந்துருச்சுன்னா அது விதிதான். நீங்க போனது மதி தானே. முதல் என்ட்ரிக்கு பேரு மதிங்க. அது ரிட்டர்ன் ஆனா விதி. இப்ப விதியை வெல்ல முடியாதுன்னா இதுதான் வெல்ல முடியாது. ஏன் வெல்ல முடியாது? 200% மதி கொண்டு போட்டீங்க. அப்ப 100% வெல்ல முடியாது. அப்ப போட்டது நல்லதா இருந்தா விளைவு நல்லதா இருக்கும்ல. அதனால மதியும் விதியும் வேறல்ல. மனதின் வெளிப்பாடே மதி விதி. மதியே விதியா வருதோடைய விதி மதி கிடையாது. மதிதான் விதியா வரும். அப்பனை போல பிள்ளைங்கிறாங்கல்ல, உங்களுடைய மதி அவனுக்கு விதியா வருது. அவன் விதி என்ன பண்ணுவான் அப்படிங்கிறான். விதினா ஏன்னா மதி போட்டிருக்கிறான். எந்த பதிவுமே இல்லாத நீங்க இருங்க. அது சிவனையான தான் படுத்துருக்கோம். ஒரு படத்துல சின்ன படத்துல ஒரு படத்துல சின்ன குழந்தைக்கு வந்து ஒரு புலி கொண்டு போட்டு அடிச்சிருவாங்க. அது என்னமோ ஒரு படம் அடிமை பெண்ணா என்னமோ ஒரு படத்துல நான் பார்த்தேன். ஒரு குழந்தைக்கு புலி கொண்டு போட்டு பெரிய ஆள் ஆகிற வரைக்கும் அந்த புலி கொண்டே படுத்துட்டு இருக்கு. அதுக்கு ஆளும் கூட சொல்ல தெரியாது. அப்புறம் அந்த படத்தினுடைய நாயகி ஒரு காமெடி ஆக்டர் வந்து அந்த வெளியே கூட்டிட்டு போய் அவரை 3 வயசு குழந்தை 1 வயசு குழந்தைங்க 23 வயசு வரைக்கும் அது புலிக்குள்ளே கிடக்குது. ஊன்னு கத்திட்டு இருக்கு. ஒன்றும் சொல்ல தெரியல. ஏன்னா பதிவு இல்லையே. அதுக்கப்புறம் இவங்க கூட்டி பண்ணி பதிவு கொடுப்பாங்க. அந்த மாதிரி நாம என்ன செய்யறோமோ முதல் செய்யற செயலுக்கு பேரு மதிங்க. அது ரிட்டர்ன் ஆனா அதுக்கு பேரு விதி. மதி கொண்டுதான் செய்யறீங்க. அப்ப விதியை வெல்ல முடியாதுன்னா மதி கொண்டு போட்டதுனால விதி வெல்ல முடியாது. இறைவனே மதியா இருக்கிறதுனால அந்த பதிவை யாரும் வெல்ல முடியாது. அப்ப நீங்க போட்டது நல்லதா இருந்தா விளைவு நல்லதா இருக்கும். அதனாலதான் சொரம் ஒண்ணு போட்டா விதை ஒண்ணா முளைக்கணும்னு கிராமத்துல சொல்லுவாங்க. வினை வச்சுமே வினையா இருக்கிறான், தினை வச்சுமே திணையா இருக்கிறான். அப்படின்னா
இந்த மதி கொண்டு என்ன போட்டீங்களோ அதுதான் ரிட்டர்ன் ஆகும். ரிட்டர்ன் ஆகும்போது நம்ம ஏத்துக்குவோம், இதெல்லாம் நம்ம பழக்க வழக்கம் தான், நம்மனால வந்ததுதான், ஊராரா சமுதாயமா அக்கம் பக்கமா கொடுத்தது இல்லை அப்படின்னு நம்ம நினைச்சுக்கணும். அதனால மதிதான் விதியா வருவதையே, விதின்னு தனியா ஒண்ணு கிடையாது. இப்ப நம்ம இந்த மாதிரி தியானம் பண்றது யோகா பண்றதே போதுங்களா, இல்ல கோயிலுக்கு போய் வழிபாடு பண்றது தவிர? அது வந்து உங்களுடைய சமாச்சாரம். கோயிலுக்கு போறது அப்படிங்கிறது என்னன்னு கேட்டீங்களா, நான் சொன்னேனே, அது ஒரு படிச்சுட்டு தொடக்க கல்வி மாதிரி முன்னோர்கள் ஏற்படுத்தி வச்சிருக்கிறாங்க. கோயிலுக்கு போக கூடாதுங்கிறது இல்ல, அங்க என்ன நடக்குதுங்கிறது நீங்க பாத்துக்கணும். நாம தான் நமக்கு நம்மள நாமளும் நம்மளுடைய சந்ததிகளும் நெறிமுறையோட வாழ்றதுக்காக நாமளா ஏற்படுத்தி வச்ச ஒரு கட்டமைப்பு, நாமளாவே ஏற்படுத்தி வச்ச கட்டமைப்பு. நீங்க எதனால ஆணைங்க, அது நல்ல செயல் தான், போகணும். அங்க இருக்கிற செயல்களை ஒவ்வொன்றுக்கும் தெரிஞ்சுக்கணும். அதனால நீங்க எதனால ஆணைங்க, என்னதுக்காக ஆணைங்க அப்படிங்கறது நீங்க தெரிஞ்சுக்கிற போது அதை புரிஞ்சுக்கலாம். அது ஒரு மானிடர் தானே கட்டுறான், ஒரு மானிடர் தானே சிலை வடிக்கிறான், ஒரு மானிடர் தானே பூஜை பண்றான், ஒரு மானிடர் தானே கும்பிடுறான். அப்ப அங்க நடக்கிறது பூரா மானிடர் தானே செய்யறான். ஏன்னா அவங்களே பெரியவங்களே சித்தர்களே கோயிலையும் கட்டிடுறாங்க, ஆனா அது ஒரு வார்த்தை உள்ளம் பெரிய கோயில் அப்படி ஒரு வார்த்தை போடுறாங்க. அது அதனால வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்து மதத்துல ஒரு பெரிய சிறப்பே என்னன்னா அதுதான். விண்ணை மண்ணை காமிச்சு மட்டும் வணங்க சொல்ல மாட்டாங்க. அடிப்படையில் வந்து கோயில் கட்டி பிள்ளையார்னா என்ன, முருகர்னா என்ன, கல்யாணம் ஆகாதவன்னா நீங்க பிரமிச்சர், அதுக்கு ஒரு சாமி. கல்யாணம் ஆயிட்டா நீங்க முருகன், அதுக்கு ஒரு சாமி. குழந்தை பிறந்துட்டா நீங்க சிவன் பார்வதி. இதுதான் வாழ்க்கை சமாச்சாரம். கல்யாணம் ஆகலைன்னா பிரம்மச்சரியம், கிரகஸ்டன் ஆயிட்டீங்களா கல்யாணம் ஆயிடுச்சு முருகன் ஆயிட்டீங்க, குழந்தை பிறந்துருச்சுன்னா சிவபார்வதி ஆயிடுறீங்க, மறுபடியும் அந்த குழந்தை பிரம்மச்சாரி, அது மறுபடியும் முருகன், அது சிவபார்வதி. இதுதான் ஒரு சுழற்சி. அப்ப நீங்க கோயிலுக்கு போறீங்கன்னா அங்க ஒரு படிப்பீடு வச்சிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் என்ட்ரி உள்ள பெருங்கோயில்னு கேட்டீங்க. அப்ப அந்த உள்ள பெருங்கோயிலுங்கிறது அதுக்குள்ள இருக்கு, அங்க படிப்பீடு இருக்கு. உங்களுடைய அந்த படிப்பீடு என்னன்னா, உங்களுடைய துஷ்குணத்தை கூட பழி கொடுத்துட்டு போ அப்படிங்க. அப்ப இந்த உடம்புலதான் நீங்க பழி கொடுக்கணும். நெல்ல என்ன வேணும்னா, கெட்ட எண்ணெய் இருக்குன்னா நெல்லெண்ணத்தை மாத்துறதுன்னா நீங்க தானே போடணும். இதை பழி கொடுக்கணும். அடுத்தது ஒரு கொடிக்கம்பம் இருக்கு. அந்த கொடிக்கம்பம் உங்களுக்கு முடிய பயன் இருக்காது. அந்த கொடிக்கம்பம் திருவிழா டைம்ல ஏத்த இருப்பாங்க. நீங்க உபதேசம் வாங்குறது தான் திருவிழா. திருவிழா உங்களுக்கு என்னைக்கு திருவிழாக்குன்னா, நீங்க உபதேசம் வாங்குறீங்க பாரு, அதுதான் உங்களுக்கு திருவிழா. திருன்னா உயிர், அந்த உயிருக்கு விழா எடுக்கிறது தான் திருவிழா. அப்ப திருவிழா டைம்ல கொடி ஏத்தி இறக்குவாங்க. அதுல 2 கவர் இருக்கும். 2 கவர் இருந்தா தான் கொடி ஏத்தி இறக்க முடியும். அப்ப இந்த பழிப்பீடத்துல உங்களுடைய உபதேசம் கொடுக்கும்போது கேட்கறோம்ல, மது மாது மாமிசம் சூது ஆகாதுன்னு, அது இந்த 4 கண்டிஷன் கேட்கறோம்ல. அதாவது மாமிசம், மது, மாது, சூது, விலை மாது சூது ஆகாதுன்னு கேட்கறோம்ல. இந்த 4 கண்டிஷன் சொல்றீங்க. அப்ப நீங்க பழி கொடுத்துறீங்க. பழி கொடுத்து நம்ம கொடிக்க பார்த்தா கொடி ஏத்துறோம், இறக்கி விடுறோம். அப்ப ஏத்தி விடுறோம், இறக்கி விடப்பா, ஏத்தி விடப்பா, இறக்கி விடப்பா, அப்படி இந்த கீழே இருக்கிற கொண்டனி ஏத்தி பண்ணாது வச்சாச்சு, உங்களுக்கு கொடுத்தாச்சு. இது கொடிக்கம்பம். அதுக்கப்புறம் இந்த ஆன்மா இது வேலை செய்யுது. நந்தி இந்த உடம்பை யாரை பார்த்து வணங்குது? உபதேசம் வாங்கிட்டீங்க, இந்த கொடிக்கம்பத்துல ஏத்தி இறக்கி காமிச்சாச்சு. இந்த ஆன்மா அந்த நந்தி பகவான் மூலகரத்தை பார்க்குது. இப்ப நீங்க மூலகரத்தை பாத்தீங்கல்ல, மூலத்தை காமிச்சு கொடுத்தோம்ல, உபதேசம் வாங்கும் போது காத்தீங்கல்ல. இப்ப இந்த ஆன்மா வந்து இந்த பரமாத்மாவை, இந்த ஜீவாத்மா பரமாத்மாவை நோக்கி பாக்குறது. இந்த ஜீவாத்மா பரமாத்மாவை நோக்கி பாக்குற அடையாளம் தான் அந்த நந்தி தன்னுடைய மூலத்தை நோக்கி பாக்குற மாதிரி வச்சிருக்காங்க. அப்ப அந்த பரமாத்மாவுக்கு எங்கிருந்து ஆற்றல் வருது? இந்த ஜீவாத்மா பரமாத்மா பாக்குது, அது நமக்குள்ள இருக்குது. அப்ப இந்த பரமாத்மாவுக்கு எல்லாம் ஒண்ணு மேல ஒரு ஆத்மா இருக்குமல்ல, விரிஞ்சு இருக்குது இல்ல. அப்ப அந்த ஆத்மா எங்க இருந்து வருது? அதுக்கு மேலதான் அந்த கோபுரம், அந்த ராஜகோபுரம். இதுதான் கோபுரம். இந்த அண்ணாக்கு இருக்குதுல்ல, அண்ணாக்கு மேல இருக்கிற தலைக்கு பேர் தான் அண்ணாமலை. அந்த அண்ணாமலையில இருந்து அந்த ராஜகோபுரத்துல இருந்து ஆற்றல் வரும். அந்த கோபுரத்துல இருந்து கீழே வர்ற மாதிரி ஒரு ஹோல்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த உள்ள இருக்கிற கர்ப்ப கிரகத்துக்கு ஆற்றல் வரும். அந்த ஆற்றல் வாங்கி தான் நம்ம நமஸ்காரம் பண்ணிட்டு வரோம். இங்க இருக்கிற நந்திக்கு அது வருது. இதுதான் கோயிலுடைய சிறு விளக்கம், சமாச்சாரங்கள். நம்மளை நெறிப்படுத்துறதுக்காக ஏற்படுத்தி வச்சுது. அது வேணும். 1/4 நூற்றாண்டுக்கு கோயிலுக்கு போகணும் வரணும். அதாவது 12 வருஷம் கோயில் வழிபாடு இருக்கணும். 3 எட்டு இருக்கணும். 3 எட்டு கோயில் வழிபாடு கண்டிப்பா இருக்கணும். ஒவ்வொரு இந்துக்களும் அப்படி இருந்தா தான் அந்த சாராம்சத்தை புரிஞ்சிக்க முடியும். அதுக்கப்புறம் நீங்க வந்து சரிகை கிரிகள் இருந்து யோக ஞானத்துக்கு மாறிடணும். சரிகை கிரிகைங்கிறது வழிபாடு, யோக ஞானங்கிறது தியானம், அக வழிபாடு. அந்த சரிகை கிரிகை புற வழிபாடு, யோகம் ஞானம் அக வழிபாடு. சிம்பிளா சொன்னாங்க. இப்ப சாலோகம் சாபீபம் சாரூபம் சாயுக்கியம்.
சாரூபம் சாயுத்தியை வந்து அதுக்கு தான் போக முடியும். இல்லைன்னா அந்த மனநிலை எதுவுமே தெரிஞ்சுக்கலைன்னா சாவலோகத்திலேயே இருக்கும். பிறந்து 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 செத்து செத்து பிறக்கும். கொஞ்சோண்டு தெரிஞ்சுக்கிட்டா அது சாமியம் வரைக்கும் போகும். ஏதோ சந்திரமண்டலத்து வரைக்குமாவது போகும். அடுத்த பிறப்பிலையாவது ஒருத்தர் ஹெல்ப் பண்ணுவாங்க. அப்ப உங்களுக்கு அப்ப சாரூபத்துக்கு போகணும், விஸ்வரூப தரிசனத்துக்கு போயிடணும், சூரிய மண்டலம் கடந்துடணும் இந்த மனசு. அதைத்தான் இப்ப நீங்க தாண்டி உபதேசம் வாங்கும் போது சூரிய மண்டலம் எல்லாம் கடந்துதான் கொடுத்துருக்குறோம். அப்புறம் வந்து சாயுத்தியம், சாயுத்திய நிலைக்கு போயிட்டு அந்த மனசு அங்க செட் ஆயிடும். ஒவ்வொரு நாள் போய் போய் வரும்போது மறுபடியும் இந்த சாவலோகத்துக்கு வராது. சாயுத்தியம் போய் அடைஞ்சதுன்னா ஒரு ஆன்மா, அந்த ஆன்மா மறுபடியும் இந்த சாவலோகத்துக்கு வராது. அந்த நிலை தான். அதுதான் சாவலோகம், சாமீபம், சாரூபம், சாயுத்தியம்னு சொல்றது. இதனால சரிகை கிரிகை யோகம். இன்னும் உங்களுக்கு ஈஸியா போடுவேன்னா சரிகை கிரிகை புற வழிபாட்டு கணக்கு வச்சுக்கலாம், யோகம் ஞானம் அக வழிபாட்டுக்கு வச்சுக்கலாம், சாலோகம் சாமீபம் புற வழிபாடு வரைக்கும் கணக்கு வச்சுக்கலாம், சாரூபம் சாயுத்தியம் அக வழிபாட்டுக்கு வச்சுக்கலாம், ஈயமம் நியமம் ஆசனம் பிரணாயம் இது வந்து புற வழிபாட்டு கணக்கு வச்சுக்கலாம், பிரத்யாகாரம் தாரணை தியானம் சமாதி நிலை இது அக வழிபாட்டுக்கு வச்சுக்கலாம். அந்த 8ல 4 உயர்நிலை, இந்த 4ல 2 உயர்நிலை, இது தொடக்க நிலை. அதனால இதுவும் வேணும் அதுவும் வேணும். கோயில் வழிபாடு வேணும், சித்திரங்களே ஏற்படுத்தி சொன்னீங்களா, அதுக்காக நேரடியா அதை காமிச்சா புரியாது. அதுல இருந்து வந்தா தான் உங்களுக்கு புரியும், அதுல இருந்து வந்தா தான் உங்களுக்கு புரியும். அதனால வழிபாடு முறை நல்லது. 3 எட்டுக்கு மேல இது மாறிடும். அகத்தியர் பெருமான 2 16லயே உபதேசம் வாங்கி சொல்றாரு. இல்லைனாலும் 3 எட்டுல வந்து புற வழிபாட்டுல இருந்து அக வழிபாட்டுக்கு வந்தா தான் முக்தி அடையும். ஏன்னா உங்களை படைச்சு நீங்க மானியர்களா பதிக்கப்பட்டது தெய்வம் ஒண்ணு, அது நம்ம மரியாதை செலுத்துறோம். ஆனா நீங்க வந்து உங்களை படைச்சு தெரிஞ்சீங்க, தாத்தா முக்கியம், அத படத்தை வழங்குறீங்க. ஆனா தாத்தாவுக்கு முன்னாடி உங்க ஒப்பம் தான் உங்களை படைச்சாரு. முதல்ல உங்க ஒப்பனை நீங்க தெரிஞ்சுங்க, அப்பனை பிடிச்சிக்கா தாத்தா பிடிச்சிக்கலாம். அப்பனை பிடிக்காத தாத்தா போய் பிடிச்சிக்கிட்டா அப்பன் பேர் என்னதான் கேட்பாங்க, தாத்தா பேர் என்னன்னு கேட்கறதில்ல, உங்க ஒப்பன் பேர் என்னப்பா அதான் கேட்கறாங்க. அதனால நீங்க நீங்க எதனால ஆணைங்க படைப்புன்னு ஒண்ணு வேணும்ல. யார் நம்மள யார் படிச்சா, கடவுள் படிச்சா, அது பொதுவான வார்த்தை படிச்சது. ஞானவள்ளல் பரஞ்சோதி மகன் சொல்லுவார், ஞானவள்ளல் பரஞ்சோதி மகன் சொல்லுவாரு, காணும் பொருட்கள் எல்லாம் கடவுள் படைப்பே, இதெல்லாம் கடவுள் படைச்சாரு. காணும் பொருட்கள் எல்லாம் கடவுள் படைப்பே பக்தன், காணும் பொருட்கள் எல்லாம் அணுக்களின் கூட்டே ஆராய்ச்சியாளர் சொன்னார். இதெல்லாம் அணுக்கள். காணும் பொருட்கள் எல்லாம் காண்பவன் அறிவிலே, அவன் என்ன அறிவு ஓட்டு பாக்குறானா அது அந்த மாதிரி அது விளங்குது அப்படிங்குது. காணும் பொருட்கள் எல்லாம் காண 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 முற்பட்டவனே கடவுளானானே. அப்ப காணும் பொருட்கள் எல்லாம் கடவுள் படைத்தான் பக்தன், காணும் பொருட்கள் எல்லாம் அணுக்களின் கூட்டு ஆராய்ச்சியாளர், காணும் பொருட்கள் எல்லாம் காண்பவன் அறிவிலே அறிவாளி, காண 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 முற்பட்டவனே கடவுளானானே. கடவுள் யார்? கடவுளை வணங்குகிறவர் யார்? மனு யார்? மனு ஈசன் யார்? வணங்குகின்றவர் எவரோ வணக்கத்துக்குரியவர் அவரே. அப்போ வணங்குகின்றவர் எவரோ வணக்கத்துக்குரிய ஈசனும் அவரே. வணக்கத்தினால் வணங்கி வணங்கி வணக்கத்தினுடைய முடிவு இதுக்கு மேல ஒண்ணு இல்லைன்னு போற போது அந்த வணக்கத்தினுடைய முடிவு அன்னைக்கு ஜீவன் முக்தி ஐக்கியமாயிருக்கிறார் ஞானவள்ளல் பரஞ்சோதி மகன். அப்போ இதெல்லாம் நம்மளை நெறிப்படுத்துறதுக்காக வச்சிருக்குது. இப்ப வாங்க ஔவையார் சொல்லுவாங்க, ஆன முதலில் அதிகம் செலவானால் மானம் இழந்து மதிகெட்டு எத்து செய்யும் கல்வனாய் எல்லோருக்கும் தீயோனாய் நல்லோருக்கும் பொல்லானா நாடு அப்படிங்கிறார். நீங்க எதனாலான எதனால நீங்க ஆனீங்க? உங்களை படைச்சது எது? மனிதனால் உருவாக்கப்பட்ட தெய்வங்களா இருக்குது, அது அப்படியே இருக்கு. மனிதனை உருவாக்கின தெய்வம் எது? மனிதனை படைச்ச தெய்வம் எது? அதான் பாட்டி சொல்லி தரல அப்படியே இருக்கு. ஆன முதலை அதிகம் செலவானா. இத வாத்தியார்கள் எல்லாம் போய் கேட்டா புற வாழ்க்கையில் இருக்கிறவங்க கேட்டா 5 லட்ச ரூபா போட்டு நான் போய் வியாபாரம் ஆரம்பிச்சு கொடுத்தேன், அவன் லாஸ் பண்ணிட்டு உட்காந்து முதல்ல எல்லாம் போச்சு, இப்ப வேட்டாடியா பண்ணிருக்கிறான். பொருள் புகழ் செல்வாக்குக்கு பாட்டு எழுத மாட்டாங்க சித்தர்கள், பொருள் புகழ் செல்வாக்குக்கு எழுத மாட்டாங்க. உடல் உயிர் மனம் அதுக்கு எழுதும். ஆன முதலில் அதிகம் செலவானார், அதிகம் செலவானால் அப்ப நீங்க எந்த முதல் நாள் ஆனீங்க? உங்க ஒப்பனுடைய விந்து நாள் ஆனீங்க. அதுதானே முதல்ல. இந்த உடம்புக்கு முதல் எது? விந்து தானே.
அது இல்லைன்னா அதுக்கு தான் கோடி ரூபாய் செலவு பண்றாங்க. அப்ப உங்களை உருவாக்கின முதல் எது? அதுதான் கடவுள். இதுதான் எது கடவுள்னு கேட்டீங்கல்ல, இதுதான் கடவுள். உங்க விந்து தாங்க கடவுள். புரியுதா? இது நீங்க தியானத்துக்கு வர முடியுதானே தெரியுது. ரோட்ல போற வரவங்க சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. நீங்க கடவுளை தெரிஞ்சுக்கிறதுக்கு நாடி வந்திருக்கிறீங்க. இப்ப நாங்க கடவுளை காட்டி கொடுக்குறோம். கடவுளை காட்டி கொடுக்குற நேரம் வந்துருச்சு. நீங்க தேட வேண்டிய நேரம் வந்துருச்சு. சொல்ல வேண்டிய உத்தரவு எனக்கு கொடுத்திருக்காங்க சித்தர்கள். கடவுளை எதுன்னு கேட்டு வந்திருக்கு. அப்ப ஆன முதலில் அதிகம் செலவானால் அது மானம் இழந்து, அது அதிகம் செலவு பண்றவனுக்கு பேர் நல்ல பேர் கிடைக்குமா? எங்க எத்திசைங்கள் அவன் எந்த ஊருக்கு போனாலும் கேட்டு இவனா இவன் எல்லாம் இவன் பொல்லாதவனாச்சே அப்படின்னு சொல்லுவாங்க. அதனாலதான் ஆன முதலில் அதிக செலவானால் மானம் இழந்து, அதை தப்பா யூஸ் பண்றவனுக்கு நெறிமுறையோட பெரியவங்க சொன்ன கலாச்சாரத்தோட யூஸ் பண்ணுனா அது கணவன் மனைவி வாழ்க்கை சிறப்பா இருக்கும். தவறான வழியை யூஸ் பண்ணா கெட்ட பேர் கிடைக்கும். எந்த ஊருக்கு போனாலும் அந்த ஊரை கெடுத்துட்டு இங்க வந்துட்டாலும் அங்கேயும் கெட்ட பேர் தானே வரும். அதனால எத்திசையில் கல்வனா எங்க போனாலும் அவனுக்கு கெட்ட பேர் தான். நல்லோரும் பொல்லான நாடுன்னு அவையா சொல்றாங்க. அப்ப நீயான முதல் அதுதான். அதைத்தான் சொல்றாரு. இது அகத்தியர் சொல்லுவார். விந்து நிலை தனையறிந்து விந்தை கண்டால், விந்து விந்துங்கிறியப்பா பஞ்சபூதத்தினுடைய எசன்ஸ் தான்ப்பா விந்து. அந்த நீ சாப்பிட்ற பொருள் 7வது தாதுக்கெல்லாம் வர்றது அந்த விந்து. பஞ்சபூதமும் அதுல இறங்கி இருக்குது. வான வெளியில பாக்குற 7 கலர் அதுல இருக்குது. அந்த விந்து நிறை என்னமோ, விண் நிறை என்னமோ, வான விண்ணு அந்த விண்ணை பாக்குறீங்க, அந்த வானத்தை பாக்குறீங்களா? இப்ப பாருங்க அந்த விண்ணு, அந்த நிறம் உங்களுடைய விந்து. இப்ப உசுறு அங்க இருந்தாலும் வந்திருக்குது. அந்த நிறம் தானே உங்களுது. விண்ணின் நிறமே விந்து, விந்து நிறமே விண், விண்ணின் நிறமே விந்து, விந்தின் நிறமே விந்து. புரியுதுங்களா? அதுதான். அப்ப விந்து நிலை தனையறிந்து விந்தைனா அதிசயம். விந்து நிலை தனையறிந்து அது என்னன்னு அறிஞ்சுக்கப்பா அப்படிங்கிறார் அகத்தியர். விந்து நிலை தனையறிந்து விந்தை கண்டால் விதமான நாதம் அது குருவாய் போகும். குருவாய் அதை புரிஞ்சுக்க, அவர் தான் குரு. உன்னை கூட்டிட்டு போற குரு அவர் தான். விந்து நிலை தனையறிந்து விந்தை கண்டால் விதமான நாதம் அது குருவாய் போகும். அந்தமுள்ள நாதமது குருவாய் போனால் ஆதி அந்தமான ஜோதி நீயாவாய். ஆதி அந்தமான அதை புடிச்சுக்கிட்டே போயிடுப்பா. அது விலை பண்ணிக்கிட்டு இருக்காத, அது மேல கொண்டு போய் சேர்த்திடு. கீழே இருக்கிற வரைக்கும் இனப்பெருக்கு பண்ணிக்கிட்டே இருக்கும். இங்க கொண்டாந்து உட்கார வச்சிரு. அது சாத்தியப்படுங்களா அப்படி மேல கொண்டு போறதுக்கு? அதுதான் தியானம் பண்றாங்க. அதுதான் தியானம் பண்றாங்க. அது சாத்தியப்பட்டதுனாலதான் நம்ம விவேகானந்தர் கும்பிடுறோம், வள்ளலார் கும்பிடுறோம், ரமண மகர்ஷி கும்பிடுறோம். சாத்தியப்படுறதுதான் உங்களுக்கு தியானம் பண்றது. நினைப்பு உங்களுக்கு எது? இங்க இருக்கிற நினைப்பு இங்க வந்துடும். இங்க நினைவு இருந்ததுனால கீழே இருக்கிற விந்து சக்தி இங்க இங்க அதனுடைய ஆன்மை இங்க வந்துருச்சுன்னு அர்த்தம். அதுதான் அதான் அர்த்தம். அது உங்களுக்கு அங்க உங்களுக்கு அந்த உணர்வு மாறிடும். தியானம் பண்ணும்போது உங்களுக்கு உணர்வு மாறிடும். அதுதான் உங்களுக்கு. அப்ப உள்ளுக்குள் உணர வேண்டும், உள்ளும் புறமும் அறிய வேண்டும், மெல்ல கடலை எழுப்ப வேண்டும், வீதி புனலில் செலுத்த வேண்டும். உங்களுக்குள்ள உணரணும், வெளி என்ன இருக்குது உள்ள என்ன இருக்குதுன்னு உணரணும். உள்ளுக்குள் உணர வேண்டும், உள்ளும் புறமும் அறிய வேண்டும், மெல்ல கணலை எழுப்ப வேண்டும். அப்ப கள்ள புலனைந்தும் கணிந்து தெல்ல தெளியும் சிவ பரஞ்சோதிங்கிறார். இந்த புலனஞ்சு அடங்கி உங்களுக்கு சிவ பரஞ்சோதி அப்படி தெரியும். இது என்னன்னா, நீங்க புதுசுல கேட்டீங்களா, இருக்கிற சந்தேகம் நிறைய வரும். தியானம் பண்ணும்போது அதுக்குள்ள இப்பதான் நுழைஞ்சிருக்கிறீங்க. இன்னைக்கு தான் உபதேசம் வாங்கியிருக்கிறீங்க. தொடர்ந்து செய்யுங்க, உங்களுக்கு நிறைய தெளிவு கிடைக்கும். நிறைய தெளிவு கிடைக்கும். உங்களை தவிர்த்து இன்னும் சிம்பிளா உங்களுக்கு ஒண்ணு சொல்றேன். இப்ப உங்க பேர் என்ன? மாரியப்பன். மாரியப்பன் இல்லைன்னா மகேஸ்வரன் இல்லைன்னு நான் சொல்றேன். மாரியப்பனுடைய பதில் என்ன? மாரியப்பன் இல்ல, மகேஸ்வரன் இல்ல. இப்ப நீங்க சொல்லுங்க. மாரியப்பன் இல்லைன்னா மகேஸ்வரன், அப்புறம் மாரியப்பன் இல்லைன்னா மகேஸ்வரன் இருப்பார்ல, அது உங்களுடைய வார்த்தை. இப்ப அடுத்த பாயிண்ட் சொல்றேன். மாரியப்பனை மானிடரா வச்சுக்க. இப்ப மானிட பிறப்பு இல்ல, மகேசன் சொல்றது யாரு? சொல்றதுக்கு ஆள் இல்லைன்னா ஆள் இல்லையே. அப்ப சொல்றதுக்கு ஆள் இல்லைன்னாவே மகேஷ் இல்லைன்னு. மகேஷ் இருக்குதுன்னு சொல்றது மாரியப்பன் தான். மகேசனை அறியறதும் மாரியப்பன் தான். மகேசனை சில வடிவம் வச்சு செய்யறது அந்த ஒரு மானசீகமா அதுக்கு ஒரு மரியாதை செலுத்துறதுக்காக சில செய்யறதும் மாரியப்பன் தான். ஒரு கோயில் கட்டி வைக்கலாம் நம்ம காலத்துல அப்படிங்கிறது மாரியப்பன் தான். அப்ப மாரியப்பன் தான் மகேசன், மகேசன் தான் மாரியப்பன். புரியுதுங்களா? அப்ப மாரியப்பன் இல்லைன்னா மகேசன் இல்லைன்னா மானிடர் இல்லைன்னா இறைவனை சொல்றதுக்கு ஆள் இல்லை. இறைவன் நாம் இல்லைனாலும் கடவுள் இருக்க முடியலங்கிறது பொதுவான வார்த்தை. கடவுளே சொல்றதுக்கு ஆளு யானை சொல்லுமா, குதிரை சொல்லுமா, ஆடு சொல்லுமா, மாடு சொல்லுமா?
கடவுள் ஒருத்தர் இருக்கிறாருன்னு சொல்றது யாரு? மானசீகமா அதுக்கு ஒரு சிலை வடிச்சு வைக்கிறது யாரு? அது வந்து ஒன்று கூடி வாழ்றதுக்கு அது வேணும். கொடுப்பன கொள்வன, பொண்ணு கட்ட கொடுக்க வச்சுக்கிறதுக்கு தொழில் இருக்குது, வீடு இருக்குது. சனத்தை எங்க சந்திப்பீங்க? தொழிலும் வீடு இருந்தா சனத்தை எங்க சந்திப்பீங்க? எங்க கூடுவீங்க? அந்த கூடுறதுக்கு தான் பண்டிகை. அது வந்து சன கூடி வாழ்ந்ததுக்காக, கூடி வாழ்ந்தா கோடி நன்மை, சந்தோஷம் கிடைக்கும், சௌரியம் கிடைக்கும், புலன்பம் கிடைக்கும். அது புலனின்ப ஆசையை நிறைவேற்றலாம். சந்தோஷம், சௌரியம், கொடுப்பன கொள்வன, பொண்ணு கட்ட கொடுக்க. முக்தி அடையிறதுக்கு வந்து உங்களை நாடி போகும். உங்களுக்குள்ள போனா தான் முக்தி அடையணும். அது வந்து நம்மளுடைய வாழ்க்கைக்கு வந்து அந்த வழிபாடு தேவை, எப்பவுமே தேவை. அது அங்க போனதான் கோயில் குளத்துல தான் பாக்குறீங்க, திருவிழா தான் பாக்குறீங்க. அதனால அது வந்து வாழ்க்கைக்காக ஏற்படுத்தி வழிபாடு. அக வழிபாடுங்கிறது முக்திக்கு ஏற்படுத்தி வச்சு. ஜீவன் பிரம்ம ஐக்கிய முக்தினா அக வழிபாடு. புற வழிபாடுங்கிறது குடும்ப வாழ்க்கைக்கு, சந்தோஷத்துக்கு உதவும். வந்து ஒரு 1000 ஏக்கரை இடத்த வாங்கி, ஒரு 1000 ஏக்கரை இடத்த வாங்கி அங்க ஒரு புதுசா நீங்க ஒரு நகரத்தை ஏற்படுத்துறீங்க. நீங்களே தான் 10,000 குடும்பம் ஏற்படுத்துறீங்க, பாதுகாப்பு போலீஸ் ஸ்டேஷன் வச்சீங்க, எல்லாம் வைக்கிறீங்க. இப்போ நீங்க சும்மா வந்து அந்த 1000 வீடும் மனிதனால் உருவாக்கப்பட்டது தானே, அது இன்னும் காலியா தானே. இப்ப நீங்க கற்பனையா பாருங்க, இது எது தெய்வம்னு உணர்ந்துக்கிறதுனா நீங்க புரிஞ்சுக்கிறதுனால உங்களை அவ்வளவு சொல்றேன். ஏன்னா நீங்க இனிமேலும் காலம் கடத்த வேண்டாம், தெரிஞ்சுக்கிறதுக்காக சொல்றேன். அப்ப இந்த 1000 குடும்பத்தையும் நம்ம வந்து உருவாக்கணும். புல்டோசர் போட்டு 1000 குடும்பத்தையும் நிறுத்த முடியும். எல்லாத்தையும் தரமட்டம் பண்ணிட்டீங்க. பழைய குடி அங்க இடம் தான் இருக்கு, 1000 ஏக்கரா இடம் தான் இருக்கு. இப்போ அந்த மண்ணையும் நோண்டலாம். ஏன்னா மண்ணும் தெய்வம் இல்லை, நீரும் தெய்வம் இல்லை, நெருப்பும் தெய்வம் இல்லை, ஆச்சுங்களா, காற்றும் தெய்வம் இல்லை, விண்ணும் தெய்வம் இல்லை. தெய்வங்கிறது நிசப்தமா இருக்கிறது, பரிசுத்த ஆன்மா. அது அப்படி நிசப்தமா இருள் வெளியில் இருக்கு, அந்த இருள் வெளியில் இருக்குது. அப்போ இந்த மண்ணை நிறுத்துறீங்கல்ல, ஒரு உங்கள் கற்பனைக்காக ஒரு 100 அடி நீளம், 100 அடி அகலம், 100 அடி ஆழம் மண்ணை நோண்டுறீங்க. அப்ப மண்ணை எடுத்துட்டீங்க. அப்ப தெய்வத்தை வந்து யாராவது கை வைக்க முடியுமா? நெருங்க முடியாது. தெய்வத்தை வந்து நம்ம தெய்வத்தோட இணைஞ்சு அனுபவிக்கலாம். தெய்வத்தோட இணைஞ்சு அனுபவிக்கலாம். தெய்வத்தை நாம நிறுத்த முடியுமா? தெய்வத்தை நிறுத்துறதா இருந்தா அவன் பண்ணி பீரா வச்சு கூட்டிக்கோனே, தெய்வம் நம்ம தனியா இருக்கா. அப்ப என்னன்னு பாத்தீங்கன்னா, அந்த 100 அடி நீளம், 100 அடி அகலம், 100 அடி ஆழம் மண் எடுத்தீங்க. அப்ப அந்த மண்ணு தெய்வம் இல்ல. பஞ்சபூதத்துல 5வது பூதம் மண்ணு, ஆனா அதுவும் தெய்வம் இல்ல. அப்ப நீரும் நிறுத்துறீங்க, அது தெய்வம் இல்ல. நெருப்பும் நிறுத்துறீங்க, அதுவும் தெய்வம் இல்ல. காத்து இடமாறி அதுவும் தெய்வம் இல்ல. விண்ணும் சுரண்டுகிட்டு இருக்குது, அதுவும் தெய்வம் இல்ல. அப்ப விண்ணுக்கு மேல இருக்கிற வெளி சுத்த வெளிதான் தெய்வம். அந்த சுத்த வெளிய தவம் பண்ணித்தான் நீங்க கண்டுபிடிக்க முடியும். உங்களுக்கு காட்டி நான் அந்த இடத்த இப்பவே கூட காட்டி கொடுத்துடலாம். அதுக்கு நீங்க 1ஆம் கிளாஸ் பையனுக்கு நான் பிஜிடி பத்தி சொல்லி என்ன பண்றது? வயசு எவ்வளவு வேணாலும் இருக்கலாம். இப்பதான் 1ஆம் கிளாஸ் பாடத்துக்கு வந்திருக்கிறீங்க. அப்ப இப்ப நீங்க புரிஞ்சுக்குங்க, அந்த 100 அடி ஆழம், 100 அடி நீளம், 100 அடி அகலத்துக்கு எடுத்தீங்களா மண்ணு. இப்ப அந்த இடத்த நீங்க 100 அடி ஆழம் அகலத்துக்கு அந்த இடத்த என்னன்னு சொல்லுவீங்க? பார்த்தா மண் எடுத்துட்டீங்கல்ல, அது என்ன சொல்லுவீங்க? அது மண்ணுதான். இப்ப அந்த பேசுறீங்கல்லங்க, அது குழின்னு சொல்றீங்க. இப்ப புரிஞ்சுக்க, நல்லா ஞாபகம் வச்சுங்க. இத பிரபஞ்சம் முழுவதும் கற்பனையை பிரிச்சு பாருங்க. அப்ப ஸ்பேஸ் தான் தெரியும். என்ன நீங்க நோண்டுனாலும் கீழே மண் போயிட்டே இருக்கும், மேல எங்க போனாலும் சொல்லிக்கிட்டே இருக்கும். அப்ப நீங்க அந்த பேசுக்குள்ளதான் இதைத்தான் ஒரே வழியில வெட்ட வெளி தன்னை மெய்யென்று இருப்போருக்கு பட்டயம் எதுக்கடி குதம்பாய். இந்த வெட்ட வெளிதான் தெய்வங்கிறத உணர்ந்துக்கிறதுக்கு உங்களுக்கு பல நாள் ஆகும். ஒண்ணும் இல்லாததாப்பா தெய்வம், ஒண்ணும் இல்லாததான் நீங்க வந்திருக்கிறீங்க. மாரியப்பன் ஒப்பனும் உமாலும் தனியா இருக்கும்போது மாரியப்பன் இல்லையல்ல, ஒன்னோட இணையிற போது ஒண்ணுல இருந்து ஒண்ணு பொருந்து வந்துன்னு சொல்லுவாங்க. ஒண்ணுல இருந்து ஒண்ணு வராது, 2ல இருந்து தான் ஒண்ணு வரும். 1ல இருந்து ஒரு பொருள் எப்பவுமே தோன்றவே தோன்றாது. ஒண்ணுங்கிறது உருண்டை, அது உருண்டை. அந்த உருண்டைக்கு நீங்க அடிமுடி கண்டுபிடிக்க பார்க்கலாம். ஒரு பால் இருக்குது, அந்த பாலுக்கு வந்து ரவுண்டா பால் இருக்குது, ஒரு உருண்டை ரவுண்டு. நீங்க வீட்டுல ஒரு லட்டு செஞ்சுட்டீங்க, திருப்பதி லட்டு வாங்கிட்டு வரீங்க, உருண்டா இது 1 கிலோ லட்டு உருண்டை, திருப்பதி லட்டு ஸ்பெஷல் தரிசனத்துக்கு தருவாங்க. அந்த உருண்டையில அடி எது முடியுதுன்னு கண்டுபிடிங்க. அதுதான் இந்த பூமி. கடவுள் அது அடிமுடி கண்டுபிடிக்க முடியுமா? அடிமுடி காணாத அடிமுடி கண்டுபிடிக்க முடியாது. அப்ப அடி முடிங்கிறது என்ன? ஒரு கோடு நீள வாக்குல வந்ததுன்னா அதுக்கு மறுகோடு இருக்குது இல்ல, அப்ப 2 கோடு சேர்ந்துதான் உங்களுக்கு உற்பத்தி ஆகுது. உங்களை உற்பத்தி பண்றது ஒரு விதை எடுத்துக்கிறீங்க, அந்த விதை 2ஆ பொழக்குதே இல்லையா? 2ஆ பொழந்தாதான் உள்ள இருந்து தகவல் வருது. அப்ப அந்த 2 இருக்குதுல்ல, சக்தி சிவம் இருக்குதுல்ல, 2 பொருள் இருந்துதான் உற்பத்தி 1 வருது. 1ல இருந்து 1 வரல, 1ல இருந்து 1 வரலங்கிறது அது அறியாம.
சிந்திச்சு பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும், ஒண்ணுல இருந்து ஒண்ணு வந்ததுதானே, ஒண்ணுல இருந்தெல்லாம் ஒண்ணு வரல, ஒண்ணு ஒன்னாத்தான் இருக்கும். அந்த உருண்டைதான் ஒண்ணு. ஒரு விதை போடுறீங்க, அந்த விதை ரெண்டா வெடிக்குது இல்லையா? வெடிக்குது இல்ல? தாயும் தகப்பனும் சேர்ந்து ரெண்டு விந்து சேர்ந்தானே ஒரு விந்து வருது. ரெண்டு விந்து சேர்ந்ததாங்க ஒரு உற்பத்தி வருது. ஒண்ணுல இருந்து ஒண்ணு எங்கேயாவது உற்பத்தி ஆகுதா? எதையாவது காட்டுங்க, கடிச்சு பாருங்க. அப்ப அதனாலதான் நீ இன்றி நான் இல்லை, நான் இன்றி நீ இல்லை, சிவம் இல்லாத சக்தி இல்லை. இதெல்லாம் என்னன்னா நம்மளுடைய அறிவின் தெளிவுக்காக இந்த மாதிரி பெயரெல்லாம் வச்சு இந்த மாதிரி தெய்வத்தை காமிச்சு உபகதை வேணுமில்ல, ஒரு உபகதை வேணுமில்லங்க, அதுக்காக அதுல எல்லாம் போட்டிருக்காங்க. இதுதான் அந்த முக்தி மோட்சங்கிறதுக்கு அதுதான். அப்ப அது அறியாதவை சிவனடியார் சேர்ந்துட்டாங்கன்னா உங்களுடைய ஆன்மா அடக்கா வரும்போது எந்த நினைவுல இருக்குதோ அந்த நினைவுல உங்களுடைய பிறப்பு எடுத்துரும். இதுதான் வேற ஒண்ணு. அடுத்த பிறப்பு நீங்க என்னவா பிறக்கிறீங்கன்னு தெரிஞ்சு சொல்றாங்களோ அது சொல்லுவாங்க. அதனால சொல்லுவாங்க, நீல வீடு கட்டுவீர் சிவவாக்கியர். அருமையா புரிஞ்சுக்கிட்டீங்க. உங்களுக்கு எங்கேயும் கடவுள் கொண்டாந்து விட்டுட்டாரு, நீங்க முக்தி அடைந்து தயாராயிட்டீங்க. முக்தி அடைந்து தயாராயிட்டீங்க. நீல வீடு கட்டுவீர், நெடுங்கதவு சாத்துவீர், வாழ வேண்டும் என்றெல்லாம் மகிழ்ந்திருந்த போதிலே கால நோலை வந்த போது கைபசங்கி நின்றது. உனக்கு நேரம் வந்துச்சுங்கன்னா கூப்பிடலாம், மாறிப்பா போலவா. அப்ப நீ யார போது? நான் யமன். அப்ப யமனைய யம தர்ம ராஜா பார்த்திருந்தா நீ ராஜா வயதுல யமனை விட்டுட்ட. யமன் தர்மராஜா, யமனுடைய தர்மராஜானுடைய சாவு என்ன? யமன். இவனை முடி கொடுத்தா நீ ராஜா பார்த்திருந்தா நமக்கு சாவு வருமா? வராதல்ல. அதான் யமன் தர்மராஜாவாகணும். அப்போ நீல வீடு கட்டுவீர், நெடுங்கதவு சாத்துவீர், வாழ வேண்டும் என்றெல்லோ மகிழ்ந்திருந்த போதிலே கால நோலை வந்த போது கை பசஞ்சு நிக்கிறது. கோலை கொண்டாடின மாதிரிப்பா போல. நீ யார்? நான் பார்த்து நான் தான்ப்பா யமன். இப்ப கூப்பிடுறீங்க, உனக்கு டைம் இன்னைக்கு தேதி ஃபுல்லாயிடுச்சுப்பா. அதனால நீ ஏற்கனவே பர்த் சர்டிஃபிகேட் வாங்கிக்கிறீங்களா, அது இன்னைக்கு ஃபுல்லாயிருக்கு. வெளியே பாரு. ஆமா, பர்த் சர்டிஃபிகேட் தான் வந்தேன், அதுல டெத் ஆஃப் டேட் போட்டுருக்கு பாத்தியா, இன்னைக்கு அந்த டேட் ஃபுல் பண்ணியாச்சு. பர்த் சர்டிஃபிகேட் நீ வாங்கினீங்களா, அது டெத் சர்டிஃபிகேட் இருக்குது, அது நாங்க ஃபுல் பண்ணுவோம், வெளியே இருக்கிற ஆபீசர்ல இல்ல. அது எங்க முதலாளி தான் ஃபுல் பண்ணுவாரு யம தர்மர். இன்னைக்கு உன்னோட சீட்ல ஃபுல் பண்ணி கொடுத்துட்டாரு. உன்னோட பர்த் சர்டிஃபிகேட் தான். ஆமா, இது என்னோட சர்டிஃபிகேட் தான், எங்க அப்பா அம்மா பேர் தான் இருக்குது. ஆமா, அவங்க பூர்வீகம் தான். பத்தியா பின்னாடி உனக்கு தேதி போட்டுருக்குது, போலாம் வாங்க. ஐயோ, நான் பார்த்துக்கல அப்படின்னு சொல்றாங்க. அப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த யமனை அப்ப நாம தெரிஞ்சிருந்தா உங்க நினைவு அது. அப்ப எனக்கு என் தாத்தா பாட்டி நிரந்தரம் அல்ல. அது கணபதிதாசர் நெஞ்சேரி விளக்கம் போர்னு இருக்கும். அவர் இது நிஜமல்ல. அப்பா என்னுடைய தந்தை தாய் நிஜமல்ல, மனைவி மக்கள் நிஜமல்ல, இந்த உலகமும் நிஜமல்ல, நானும் நிஜமல்ல, ஆன்மா மட்டுமே நிஜம் அப்படிங்கிறது அப்ப தெரியும். அப்ப நாம நினைவு அங்க வச்சுக்கணும். மரணமில்லா பெருவாழ்வுக்கு மனமே காரணம் ஒழிய இந்த உடம்பு காரணம் கிடையாது. ஆனா இந்த உடம்பு இருக்கும்போது அதை நினைச்சுக்கணும். இல்லைன்னா நீங்க சிரமப்பட்டு தான் போகணும். எங்க நினைப்பு வைக்கிறீங்களோ உங்க நினைப்பு எங்க இருக்குதோ அங்க போகும். ஒருத்தர் சொல்றாரு, இப்பவோ சற்று நேரத்திலோ இரவிலோ பகலிலோ அப்புலோ தீயிலோ ஆறாத பொன்னிலோ இந்த ஆன்மா எப்ப எதுல பிரியுன்னு தெரியாது அப்படிங்கிறாரு. அப்போ காலில தீராத வியாதி, புண்ணு வியாதி, நினைப்பு எங்க இருக்கும்? புண்ணு மேலேயே இருக்கு. வேற குழந்தைக்கு 2 கல்யாணம் பண்ணிட்டு போலான்னு இருந்தேன், கடைசி வரைக்கும் இதுக்கு இன்னும் மாப்பிள்ளை பொண்ணு அமைதியே, பையனா இருந்தா பொண்ணா இருந்தா மாப்பிள்ளை. இந்த நினைப்புலயே ஒருத்தன் படுத்து இழுத்துட்டு இருக்கிறான். இந்த ஒன்னே பார்த்து அவன் நினைப்பு எங்க இருக்கும்? ஒரு பிரியமான நாய் வளர்த்திட்டு இருக்கிறான். நாய் அவன் கரெக்டா நாம போனது நாய் யாரு கவனிக்க போறாங்க, அந்த நினைப்புலயே படுத்திருக்கான். அவன் உசுறு எங்க இருக்கும்? நாய் மேல. அதிசயமா வீட்டுல ஒரு கிணறு வச்சிருக்கான். அந்த ஏரியாவுக்கே 10 கிணறு தர்மமெல்லாம் கொடுக்குறான். இவன் நாளைக்கு நான் போனதுக்கு அப்புறம் எல்லாம் தண்ணி அடுத்து கொடுக்கும். இவன் இருக்கிறவங்க ஜாகிரதையா பாத்துக்கிறாங்க, யாருக்கும் ஒரு சொம்பு கொடுக்காது, நம்ம ஒரு கிணறு தண்ணி யாரும் கொடுத்துறாதுன்னு அதிர்ஷ்டம் போயிருக்கிறான். அப்ப இவன் நினைப்பு எங்க இருக்கும்? கிணத்துமே. நீங்க எப்படி இன்னொரு பிறப்பு எடுப்பான்ல, இவன் பிறப்பு எடுப்பான்ல. அதனால இப்பவோ சற்று நேரத்துல எப்போதாயிலும் கூத்துவன் வருவான், அப்போதந்த கூத்துவன் உன்னை பொன்னோடு போக மாட்டான், பொருளோடும் போக மாட்டான், உன்னோடும் போக மாட்டான், உயிரோடு போவானே. அவன் எதை கொண்டுட்டு போறான்? உன்னை அவனுக்கு தேவையா?
அப்ப கெஞ்சற, ஐயோ எனக்கு ஒரு 5 வருஷம் டைம் கொடு, டைம் ஓவரப்பா, நீ வரைக்கும் தெரிஞ்சுக்கலாப்பா, சரி ரைட் நீ சொல்றதுக்காக கேட்கறேன், நீ கட்டி காப்பாத்து நீ இல்ல 35 ரூபாய் இருக்குதுங்கிற என்னோட வயரா பேரன் பேத்தி, உனக்கு 7 பசங்கிற, 7 பசங்க மனைவி, 7 பசங்க 7 மருமக, 7க்கும் பிறந்தா அதுக்கு ஒரு 23 ரூபாய், ஒவ்வொருக்கு 3 இதெல்லாம் ஒரு 30 ரூபாய் இருக்கு. அதை கூப்பிட்டு உங்களோட சார்பில் மாற்று, எனக்கு தேவைக்கு ஒரு பொருள், நீ இவ்வளவு தூரம் கெஞ்சறதுனால நான் மாத்தி தப்பு கணக்கு எழுதுறேன், எழுத மாட்டேன் உனக்காக எழுதுறேன் அப்படிங்கிற. டே கண்ணுங்களா வாங்கப்பா, எல்லாம் நான் பெற்ற செல்வம் தானே, ஒருத்தர் போகல, நீங்க எமனுக்கு நீங்க ஒரு ஆள் வேணுமா, எனக்கு முதல்ல போவாங்களா, ஒவ்வொன்றும் ஒரு கட்டை எடுத்துட்டு வந்து முதல்ல போறையே நாங்க போட்டு சாப்பிட்டுட்டாரு. அப்ப நீ யாருக்கு பாடுபட்டு இருக்கிற, நீ பாடுபட்டது யாரு, இதெல்லாம் புலன்ப கடமை, அது கடமை, அது பெருமை கிடையாது. ஏன் ஒரு பொம்பளை தொடணும், ஏன் மனைவியை ஏத்துக்கணும், இந்த இன்பத்தை கழிக்குத்தானே ஏத்துக்கிட்டோம், அப்ப அதை நாம தானே கவனிச்சாகணும், அப்புறம் அதுக்கு ஒரு குழந்தை பிறக்கும்ல, அப்ப நாம தானே கவனிச்சாகணும். இதெல்லாம் கடமை, முக்தி அடையிறதுக்கு உதவாது, முக்தி அடையிறதுக்கு உதவாது. இந்த உடம்பு இருக்காட்டி தானே நீங்க முக்தி அடைகிறீங்க, அப்ப இந்த உடம்பு கொடுத்தோட பார்க்கணும்ல, அது கடமை. அப்ப இந்த உடம்புக்கு சுகம் கேட்குது, சுகம் கேட்காது இருந்தா பரவாயில்ல, சுகத்தை கேட்குதே, அப்ப மனைவி வேணும்ல, அப்ப அதை நம்ம கடமை செய்யணும். இது சுகத்தினால வந்துருச்சு, நாளைக்கு 75 வயசுல உன்னை கவனிக்கிறதுக்கு ஒரு ஆள் வேணுங்கிறியே, இதெல்லாம் சுயநலம் தானே, பொதுநல இல்லையல்ல. அப்ப இதெல்லாம் கடமை, இங்க புண்ணியம்லாம் ஒண்ணும் கிடையாது. இது கடமையை செய், பலனை எதிர்பார்க்காது பகவான் சொல்றாரு. இதுக்கு பலன் எதிர்பார்க்காது, இது நீ கடமையை செய் பண்ணாரு. அதனால நாம அவனை அறிஞ்சுக்கணும். அதனால அவன் நாம தெரிஞ்சு வாழ்ந்தா அந்த முக்தி பட்சத்துக்கு போலாம். 5 எழுத்திலே பிறந்து 5 எழுத்திலே வளர்ந்து 5 எழுத்தை ஓதுகின்ற பஞ்சபூத பாவிகால் 5 எழுத்தில் ஓரெழுத்து அறிந்து போற வல்லுகிறேன். அந்த 5 எழுத்துல ஒரு எழுத்து சிக்கிடுது, அது நாயோட்டு மந்திரம்னு சொல்லுவாங்க. அந்த நாயோட்டு மந்திரம் தெரிஞ்சதுன்னா நீ கொம்பு முளைச்சவன் ஆயிரதே இல்லை. அப்ப உன்னோட உசுறு இதுதான் ஜீவ பிரம்ம ஐக்கியம் அப்படிங்கிறது ஒரு நுணுப்பு. மரியாதைக்காக சிவலோக பதவி அடைந்தார், வைகுந்த பதவி அடைந்தார் போடுறாங்களுடைய அடையலாம் முடியுது, அது அடைய முடியாது. சொல்லுவாங்கல்ல, சர்க்கரைனா சாப்பிட்டு பார்த்தா தானே தெரியும். ஏட்டு சொரக்கா, ஏட்டுல போய் சொரக்காயின்னு எழுதுனா அந்த சொரக்காய் சர்க்கரை சாப்பிட்டோன்னு தானே அருமை தெரியும். அதனால நீங்க பிரயாணம் பண்ணும்போது அந்த முக்தி மோட்சம் கிடைக்கும். அவங்கதான் உண்மையான நிலை அடையலாம், அதுதான் அடைய முடியும். அதனால வெட்ட வெளிதான் நம்ம வந்தது. அதனால ஈஸியா நம்ம யாரு, நம்ம பூர்வீகம்னா நம்ம என்னங்கிறது வால்மீகி பெருமான், பெரும்பாலும் வால்மீகி ராமாயணம் தான் எல்லாருக்கும் தெரியும். அவர் ஞானத்துக்கு கொடுத்திருக்கிறார். வால்மீகி ஞானம்னு ஒரு 16 பாட்டு இருக்கும், நீங்க நெட்ல போய் பாத்தீங்கன்னா கூட தெரியும். வால்மீகி பெருமானுடைய ஞான பாடல்னா 16 பாடல் வாசியோகத்துக்காக கொடுத்திருக்காரு. அதுல முதல் பாட அவர் கொடுத்திருக்காரு, இருள் வெளியாய் நின்ற சிவன் பாதம் போற்றி. இருளும் வெளியுமாய் கடந்து நிக்கிற சிவன் பாதம், இந்த ரெண்டுக்கு நீ தான் சொந்தக்காரன் ஆரம்பிக்கிறார். அந்த எவல்யூஷன் ப்ராசஸ ஆன்மீக தேடுதல் இருக்கிறவங்களுக்கு இந்த ஒரு பாட்டை பிரிச்சு பாத்தீங்கன்னா போதும், இந்த 16 வரியை, இந்த 16 வரிகளை கிளீனா கொண்டாந்து விட்டாரு. இதை கரெக்டா புரிஞ்சு அனுபவிச்சீங்களா, இதுவே ஜீவன் முக்தி தான். அப்ப இருள் வெளியாய் நின்ற சிவன் பாதம் போற்றி எழுந்ததன் விவரத்தை விளக்கி சொல்வேன். அருவுருவாய் நின்றது அதுவே எழுந்ததாகும், ஆதி அந்த மண்ட பிண்டம் அதுவே ஆகும். திரு உருவாய் ரவிமதியாய் நின்ற ரூபம் சிவசக்தி திருமாலின் ரூபமாகும். வரு உருவம் சிவசக்தி வடிவமாகும். வந்ததிலும் போனதிலும் மனதேவே, வந்ததும் போனதும் வாசியாகும். வானில் வரும் ரவிமதியும் வாசியாகும். சிந்தை தெரிந்திருப்பவனே சித்தன், ஜெகமெல்லாம் சிவமென்று அறிந்தோனே சித்தன். நந்தி என்ற வாகனமே ஸ்தூலதேகம், நான்முகன் கண்மூக்கு செவியாகும். தந்தி முகன் சிவசக்தி திருமூச்சாகும். தந்தை தாய் ரவி மதி என்று அறிந்து கொண்டே. உன்னுடைய தந்தை தாய் யாருன்னா சூரியன் சந்திரன், ரவி மந்தை, சூரியன் சந்திரன், அந்த அடையாளம் தான் 20 தாயில் கூட போடுவாங்க. அப்ப சூரியன் உன்னுடைய தந்தை தாய், ஒரிஜினல் தந்தை தாய் யாருன்னா ரவி மதி அப்படிங்கிறார். அதுக்கு விரிவாக சொன்னா இன்னொரு மணி நேரம். இந்த பாட்டு, இந்த ஒரு பாட்டுல அவ்வளவு விஷயம். இதுதாங்க ஜீவ பிரம்ம ஐக்கியமுக்திங்கிறது. உங்களுக்கு நீங்க தான் அடைய முடியும். நான் பேப்பர்ல போடுறதுனாலயே உங்க அப்பாவுக்கு நீங்களும் கொடுக்க முடியாது, எங்க அப்பாவுக்கு நானும். அவங்களே ஜீவன். ஒரு அப்பனுக்கு பையன் கொடுக்க முடியாது, பையனுக்கு அப்பா கொடுக்க முடியாது. அது இண்டிவிஜுவல், அவ்வளவுதான். வேற என்ன வேணும் சொல்லுங்க. உங்களுக்கு சந்தேகமான நிவர்த்திங்களா? நீங்க வந்தது பெரிய பிறவி பயனையே அடைஞ்ச மாதிரி இருக்குது, ரொம்ப சந்தோஷம். நான் உரைக்கும் வார்த்தைகள் எல்லாம் என் நாயகன் உரைக்கும் வார்த்தைகள் அன்றி அடியேன் வார்த்தைகள் இல்லை. எல்லா புகழும் இறைவனுக்கு. அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க, கொல்லா விரதம் புகழையமெல்லாம் ஓங்குக, நல்லோர் நினைவு நாடெங்கும் பரவுக, வள்ளல் மலரடி வாழ்க வாழ்கவே.